வணக்கம். இன்றைய பதிவு டீப் நக்கில் பிரின்சஸ் கட் வச்சு வெட்ட போகிறோம். வாங்க வெட்டுறதை பார்க்கலாம். இந்த மாடலை காமிச்சு இதை மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த பாடம் போட்டால் இந்த டீப் பாருங்கள், நல்லா டீப்பாக இருக்கும், ப்ளஸ் சூப்பர் ஃபிட்டிங்காக இருக்கும். அளவுகள் உயரம் 14, பின் கழுத்து கீழே இருந்து மேலே 2 இன்ச். அப்புறம் ஷோல்டர் 15 இருக்கு, 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், 12 ஷோல்டர். சின்ன ஷோல்டர் 2 இன்ச்சு, 2 இன்ச்சு வச்சு வெட்டினோம்னா 1.5 போதும். 1.5. கை நீளம் 6, கை சுற்று 6. அப்புறம் முன் உயரம் 9.5, அடி உயரம் 2.5, மார்பு 36, சாணம் 37, இடுப்பு 30, முன் கழுத்து இறக்கம் 6. சரியா? துணியில் விட்டோம். கட்டம் பின்பாகம் திறப்பு. முதல்ல அவுட்லைன் போட்டுக்கலாம். அப்புறம் தையலுக்கு 1/4 இன்ச். இங்கே தையலுக்கு 1/4. இப்போ உயரம் 14 ப்ளஸ் 1/4 தையலுக்கு. உயரம் 14, 1/4 தையல். கழுத்து 2 இன்ச்சு கீழே இருந்து மேலே, 1/4 தையல் போக. இப்போ அக்கல் இறக்கம் நம்ம சாதாரணமாக எல்லாத்துக்கும் 6 ஒரு பாகம் பண்ணுறோம். இதுக்கு -3/4 இன்ச். 6 ஒரு பாகம் -3/4 இன்ச். இப்போ மார்பு 4 ஒரு பாகம் 9, எல்லாத்துக்கும் 1 இன்ச்சு வைப்போம். இதுக்கு 3/4 இன்ச். மார்பு 4 ஒரு பாகம் ப்ளஸ் 3/4. இது டாட்டு கிடையாது. இடுப்பு 4 ஒரு பாகம் 7.5. இப்போ ஷோல்டர் 12, 15 -3 போக 12. சின்ன ஷோல்டர் 2 இன்ச்சு. நம்ம தச்சு முடிஞ்சா 1.25 இன்ச்சு வர்றாங்க. இருக்கட்டும், போதும். ஒரு சின்ன டேப் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே இருந்து கழுத்திறக்கம். இங்கே இருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து கிராஸ் எடுத்துட்டு இதில் ரவுண்டு கொடுங்க. அப்புறம் இங்கே இருந்து அக்கல் ரவுண்டு. இப்போ மார்க்கில் வெட்டிடலாம். இது கடை சொல்லிடுவா. அவுட்லைன் தையலுக்கு 1/4 இன்ச்சு. அங்கேருந்து 14 உயரம் ப்ளஸ் 1/4. இங்கேருந்து 2 இன்ச்சு ப்ளஸ் 1/4 தையலுக்கு. இங்கே அரை ஷோல்டர் -3 இன்ச்சு. இங்கே சின்ன ஷோல்டர் ப்ளஸ் 3/4 இன்ச்சு. மார்பு 6 ஒரு பாகம் -3/4. இங்கே மார்பு 4 ஒரு பாகம் ப்ளஸ் 3/4. இடுப்பு 4 ஒரு பாகம். இப்போ மார்பில் விட்டலாம். கழுத்து மட்டும் முன்பாக வெட்டிட்டு வெட்டலாம். சட்டை எல்லாரும் அவங்களோட இது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கையில் எந்த மாற்றம் இல்லை, அது வழக்கம் போல். ஒரு இன்ச்சு கைப்பட்டிக்கு
கை நீளம் ப்ளஸ் அரை, மார்பு 10 ஒரு பாகம், மார்பு 4 ஒரு பாகம் 9 -1 8. இதை 3 பாகம் எடுத்து இங்கே அரைச்சி, அப்புறம் இங்கேருந்து அரைச்சி ஃப்ரண்ட்டில் கை சுற்று முன்கை சுற்று 6 இன்ச் மார்க் வெட்டிடலாம். முன்பாகம் முன் கழுத்தரகம் வந்து நமக்கு 6 இன்ச்சு வேணும். 6 இன்ச்சில் வெட்டு நம்ம ரெகுலராக வெட்டுற கணக்கு. இங்கேருந்து உள்ள அரை இன்ச்சு தள்ளிப்போமா, அந்த அரை இன்ச்சு இங்கே வச்சுருங்க. கீழே 1 இன்ச்சு, மேலே அரை ரெகுலராக வைக்கக்கூடிய ஷேப்புக்காக இங்கே 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ இடுப்பு 4 ஒரு பாகம் 7.5, மார்பு 12 ஒரு பாகம் 3 இன்ச்சு ப்ளஸ் கால் 3.25, 7 7.5 3.25 9.25, 7.5யும் 3.25 10.25, 10.25 இன்ச்சு எந்த இடத்துல 7.5 3 10 10.25, 10.25 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இங்கேருந்து நேர்கோடு. பாகம் 7.5 டாட் 3.25, 7.5யும் 3.25ம் 10.25 எந்த இடத்துல வருதோ அங்கேருந்து சைடு கொடுப்போம். இது வந்து பிரின்சஸ் கட்டு. இங்கே சைடில் 1/4 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. இப்போ மேலே வெட்டிடலாம். இப்போ முன் உயரம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சட்டை போட்டால் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். தச்சு போடும்போது நீட்டாக இருக்கும். ஒன்று அதை பற்றி இது பண்ணணும். இப்போ வந்து முன் கழுத்திறக்கம் 6 இன்ச்சு, இங்கேருந்து ஷேப் எடுத்து அக்குள் 1/2 இன்ச்சு குளிச்சு எடுத்துருங்க. இப்போ முன் உயரம் மேலே தையல் கழிச்சிட்டு 9.5 அடி உயரம் 2.5 இங்கே ப்ளஸ் 1/2, இங்கேயும் அதே ப்ளஸ் 1/2 வச்சுட்டு பின்பாகம் உயரத்தை அப்படியே மார்க். இங்கேருந்து மார்பு 10 ஒரு பாகம் ப்ளஸ் தையல்
வச்சுங்க. நம்ம டாட்டுக்கு 3.25 இன்ச்சு வச்சுருக்கோம். மார்பு 12 ஒரு பாகம் 3 ப்ளஸ் 1/4 இன்ச்சு 3.25. அந்த 3.25 இங்கே 1/2 இன்ச்சு கீழே வச்சு பேக். இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு. அங்கேருந்து அப்பிள் கட்டிங் சரியா. இங்கேருந்து 1/4 இன்ச்சு இங்கே ரேஸாக கூட வச்சுக்கலாம். கழுத்து ரவுண்டு மார்க்கில் வச்சிடலாம். இந்த தடை சொல்லிடுறேன். இங்கே பின்பாத்திரம் உள்ள 1/2 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து மார்பு 10 ஒரு பாகம் ப்ளஸ் 1/4 இன்ச்சு, இடுப்பு 4 ஒரு பாகம், மார்பு 12 ஒரு பாகம் 3 ப்ளஸ் 1/4 3.25, இடுப்பு 4 ஒரு பாகம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு வச்சுட்டு இங்கே சைடு இங்கே பேக் அளவு அப்படியே வச்சுருங்க. இதுக்கு கழுத்து பட்டி அடிக்கிறது லைனிங்கன்னா அடித்து திருப்பலாம். இருந்தாலும் பட்டி அடிக்கிறத இந்த கழுத்தையே அப்படியே வச்சு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு பட்டி வச்சு அடித்து திருப்பினோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும். இதில் பைப்பிங் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கழுத்தை போட்டு அதே அளவுக்கு வெட்டுவேன். முன்பாகத்துக்கு பின் கழுத்தை வெட்டிடலாம். அந்த அளவு பார்க்குறதுக்காக தான் நம்ம வெட்டாமல் வச்சுருந்தோம். நம்ம மூக்குப்பட்டி வைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டு வச்சுருந்தோம்.
நம்ம ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டு விட்டு பேக்கு அதுக்கு அடிச்சு பட்டுறதுக்கு துண்டு முன்பாகம் கையில் மாடலாக போடுறவங்களுக்கு நல்லா இருக்கு. தச்சு போட்டு பார்த்தாச்சு. தைங்க போட்டு பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரியும்.